மை காட், என்ன ராம சார் என்ன பண்ணிருக்கீங்க? மைண்ட் ப்ளோயிங், சூப்பர், ஒன் ஆஃப் இஸ் கைண்ட். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குறது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டேரக்டர் சித்தார்த் ஆனந்த் இயக்கத்தில் ரித்திக் ரோஷன், தீபிகா படுகோன், அனில் கபூர்னு நிறைய பேர் அடித்து வெளியே வந்திருக்கிற ஃபைட்டர் இந்த படத்தோட ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சித்தார்த் ஆனந்த் அவரோட கதையில் எல்லாமே ஒரே டெம்ப்ளேட்டில் தான் இருக்கும். அதாவது அவரோட படங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே டெம்ப்ளேட்டில் தான் இருக்கும். இந்தியா வாழ்க்கைக்கு ஒரு தீசக்தி கிளம்பி வரும். அது வந்து ஹீரோ எப்படி தடுத்து நிறுத்தினான்றதான் அவரோட மோஸ்ட் எல்லா படத்தோட கதையாகவே இருக்கும். இந்த படத்தோட கதையுமே அதுதான். அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் வேலை செய்கிற ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் டாப்பாக இருக்கார். அவர் தான் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் பார்த்திங்கன்னா லீடர், அது மாதிரி ஆகணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் ரெண்டு ஏர்ஃபோர்ஸ் வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிறாங்க. அதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கொடூரமாக கொண்டு அனுப்புகிறாங்க. மிச்சம் இருக்கிற ஒருத்தர் வந்து பாகிஸ்தானில் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவர் போய் நம்ம ஹீரோ டீம் காப்பாற்றினாங்களா இல்லையான்றதா இந்த படத்தோட சிம்பிளான ஒன்று. இன்னும் பல ட்விஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒளிஞ்சிருக்கு. நான் இந்த ட்விஸ்ட்டில் ஒன்று சொல்லிட்டேன்னா உங்களுக்கு இந்த படம் பார்க்கும்போது அந்த ஃபீல் இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் படம் பார்க்கும்போது அந்த ட்விஸ்ட் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. ஓவரால் அந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கதை என்ன தான் நம்ம விஜயகாந்த் சாரே ஆயிரம் நடித்த கதையாகவே இருந்தாலும், இந்தியா காப்பாற்ற கதையாகவே இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்து விதம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதாவது முன்னாடி நம்ம வார் பார்த்துருப்போம், பத்தான் பார்த்துருப்போம். அதெல்லாம் எந்த குவாலிட்டியில் இருந்துச்சோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 படங்கு அதிகப்படுத்தி எடுத்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வாரா இருக்கட்டும், பத்தனா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் லெவல் பேஸ் பண்ண படங்கள். ஆனால் ஃபைட்டர் வந்து அப்படி கிடையாது. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஷாட் காட்டணும், அவங்க ஃப்ளைட் எப்படி ஓட்டுறாங்கன்றதை காட்டணும், அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதை வந்து ரொம்ப சூப்பராக எடுத்திருப்பாங்க. அவங்க அது நிறைய ஃபைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாரத்தை தான் எடுத்துருப்பாங்க. ஃபைட்ஸ் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஜெட்ஸ்குள்ளே நடக்கிற ஃபைட்டாக தான் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப சூப்பராக எடுத்திருந்தாங்க. அப்புறம் நிறைய சீன்ஸ் வந்து எமோஷனல் சீன்ஸ் நம்மளோட ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு இந்த புல்வாமா தாக்குதல் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சீன் வந்து இந்த படத்துலையும் வரும். அந்த சீன்லாம் ரொம்ப சூப்பராக எடுத்திருந்தாங்க. அது 250 கோடி அந்த படத்தோட பட்ஜெட்டாமா. 250 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் தரத்துக்கான மேக்கிங்க அவங்க இந்த படத்தில் கொடுத்துருந்தாங்க. டெக்னிக்கல் வைஸ் இந்த படத்தை குறைய சொல்ல முடியாது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக அந்த படத்துக்கு மெனக்கட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை நம்ம பார்க்கும்போது தெரியுது. நிறைய சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீன்லாம் எப்போ எடுத்துக்கின்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை மேக் பண்ணியிருக்காங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி டெக்னிக்கல் வைஸ் இந்த படத்தை நம்ம எந்த குறையுமே சொல்ல முடியாது. அப்புறம் இந்த படத்தில் நடிச்சவங்க வந்து சொல்லணும்னா, ரித்திக் ரோஷன் அவருக்கு வயசு 50ஆமா. யாருமே இந்த படம் பார்த்து யாருமே அவருக்கு 50 வயசுல யாருமே நம்பவே மாட்டாங்க. அது ஒரு சில சட்டையை கழட்டி வந்து அப்படியே 6 பேக் காட்டுவார். மனசு என்னமா உடம்பு வச்சிருக்கான்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அவர் உடம்பு இன்னும் மெயின்டைன் பண்ணுறது. இந்த படத்தில் அவர் நடிச்சிருக்கிறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த தமிழில் ஒரு சில ஆக்டர் சொல்லுவாங்க, கமலஹாசன், ரஜினி, விஜய் அம்மன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்கள நமக்கு தெரியாமல் வந்து நம்ம கண்ணில் கண்ணீர் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ரித்திக் ரோஷன் அழகு சீன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக நடிச்சிருப்பார். நமக்கே வந்து அவர் அழுகும்போது அழுகும் போல் இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் ஆக்டிங் ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாரு. பட் தீபிகா படுகோன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நானும் பாட்டு எல்லா பெரிய பெரிய படத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா தீபிகா படுகோன் வந்து அட்லீஸ்ட் கேமியாவது பண்ணிடுறாங்க. அதே மாதிரி இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா வராங்க, அவங்க கொடுத்த ரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பெரிய படம்னா கண்டிப்பாக தீபிகா படுகோன் இருக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் போல். அதனால வந்து இந்த படத்தில் அவங்க இருக்காங்க. அவங்க கொடுத்தவரையும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் அனில் கபூர் இந்த அனிமல் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு அப்பா நடிச்சிருப்பாரு. அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவருமே அவர் ரோலுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதாவது ஹீரோக்கு அடுத்து முக்கியமான இம்பார்ட்டன்ட் ரோல் அவருக்குமே இருந்துச்சு. அவருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாரு. முதல்ல இந்த படம் எப்படி இருந்துச்சு கேட்டிங்கன்னா, நம்ம கேப்டன் விஜயகாந்த் இதுக்கு முன்னாடி இதே டெம்ப்ளேட்டில் ஒரு 100 படம் நடிச்சிருப்பாரு. ஏன்னா நமக்கு பழக்கப்பட்ட கதையாக இருந்தாலுமே அவங்க எடுத்த விதம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அவங்க மேக்கிங்காகவே கண்டிப்பாக நம்ம அந்த படத்தை பார்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீன்ஸ் இந்த படத்தில் வந்து சூப்பரான சீன்ஸ் இருக்குது. தேட்டர் பட்டில் பார்த்து எனக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னா, தேட்டரில் ஐமேக்ஸில் பார்த்தவங்களாம் கண்டிப்பாக இந்த படத்தை செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பான். நீங்கள் டைம் இருந்தால் கண்டிப்பாக இந்த படத்தை போய் பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரான படம். அப்புறம் முன்னாடி சொல்ல மாட்டேன், இந்த படம் வந்து பேன் இண்டியா படமா எல்லா லாங்குவேஜுமே இந்த படம் ரிலீஸ் ஆகலை. ஒன்லி இந்த பேர் இந்த படத்தை ஹிந்தியில் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் படம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்டைட்டில் பார்த்தா சில டைலாக்ஸ் தான் புரிஞ்சிக்க முடியும். ஆனால் வந்து சினிமாவுக்கு லாங்குவேஜ் தேவையில்லை. நீங்கள் படத்தை பார்த்தாலே இந்த படத்தோட கதை எல்லாமே நல்லாவே புரியும்.